இன்றைக்கு தலைப்பு புத்தகங்கள் எனும் திசை காட்டி. நான் ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஊருக்கு பயணம் போனாலும் எந்த திசையில் போனாலும் நீங்கள் போகிற இடத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு திசை தெரிந்த ஒருவர் வேண்டும், இல்லை ஒரு திசை காட்டி வேண்டும், இல்லை எந்த திசையில் போக வேண்டும் என்று அறிவிக்கிற அறிவிப்பு பலகை வேண்டும், கைகாட்டி வேண்டும். கைகாட்டியோ திசையோ திசை காட்டியோ திசை தெரிந்த மனிதரோ இல்லாவிட்டால் நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு எளிதில் போய் சேர முடியாது. எப்படி திசை தெரிந்த ஒரு மனிதன் இல்லாவிட்டால், திசை காட்டுகிற ஒரு கருவி இல்லாவிட்டால், திசை காட்டுகிற ஒரு கைகாட்டி பலகை இல்லாவிட்டால் நீங்கள் விரும்புகிற இடத்தை அடைய முடியாதோ, அதுபோலவே புத்தகங்களை வாசிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிற இடத்தை அடைய முடியாது. இது ஒரு எளிய உண்மை. ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஒரு தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நாங்கள் படித்த காலத்தில் அல்லது நாமெல்லாம் படித்த காலத்தில் 4ஆம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்கும், திசைகள் என்று ஒரு பாடம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஆமா. திசைகள் என்கிற பாடம் எப்படி ஆரம்பிக்கும்? காலையில் எழுந்ததும் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நில், அது சொல்லுங்க கிழக்கு. பின்புறம் இருப்பது மேற்கு. 2 கைகளையும் நீட்டு. வலதுபுறம் இருப்பது சிக்கிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரியல, தெற்கு. இடதுபுறம் இருப்பது வடக்கு. இதுதான் திசையை அறியும் முறை என்று பாடம். ஒருத்தர் எந்திரிச்சா வகுப்புல, சார் விளங்கல அப்படின்னா, வாத்தியார் சொன்னார், காலையில் எழுந்ததும் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நில், அது கிழக்கு. பின்புறம் இருப்பது மேற்கு. 2 கைகளையும் நீட்டு, இது தெற்கு, இது வடக்கு. என்னடா புரியலன்னு கேட்டார். அவன் சொன்னா, ராத்திரியில எப்படி திசை கண்டுபிடிக்கிறது? வாத்தியாருக்கு தெரியல. வாத்தியார்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாத்தியாருக்கு தெரியலைங்கிறது தப்பில்லை. ஏன் தப்பில்லைன்னா, வாத்தியாருக்கு அவங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கல, அவ்வளவுதான். அதை விட பெரிய குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அதிகபட்சமாக நல்ல வாத்தியாராக இருந்தால் என்ன செய்வார்னா, ஆமாம் இல்லை, ராத்திரியில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது இல்லை, நான் கேட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லுவார். அவர் நல்ல வாத்தியாராக இருந்தார்னா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லுவார், இன்னொருக்கு கேளு அப்படின்பார். அவன் இன்னொருக்கு கேளுன்னா என்ன அர்த்தம்னா, கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் திரும்ப ராத்திரியில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான்னா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா, அங்கே ஆரம்பிக்கும் அடக்குமுறை. நாம் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு அப்படித்தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் உங்களை எளிய ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நமது பாடத்திட்டத்தில். ஆனால் உலகின் வேறு ஒரு பகுதியில், வேறொரு நாட்டில் வகுப்பறையில் என்ன சொல்லித் தருகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை. எனக்கு இந்த முதல் சென்டென்ஸே அதிர்ச்சி. ஏன்னா நம்ம காலங்காலமாக படித்தது என்ன, சூரியன் கிழக்கில் உதிக்கும். அவன் சொல்லிக் கொடுக்கிறான், சூரியன்
கிழக்கில் உதிப்பதில்லை. சூரியன் உதிப்பதாக சொல்லப்படும் இடம்தான் கிழக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறதே தவிர கிழக்கில் சூரியன் உதிக்காது. இது எல்லாருக்கும் புரியாது. ஆனால் எலிமெண்டரி ஸ்கூல்ல நடத்துறான். எனக்கு இது தெரியுது. ஆம், சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை. உதிப்பதாக சொல்லப்படுகிற இடம்தான் கிழக்கு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று போனா இன்னொரு நாட்டில் பாடம் சொல்லி தர்றான். சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லைன்னா எது சரியான பாடம்? எது சரியான பாடம்? சூரியன் உதிப்பதும் இல்லை என்பதுதான் சரியான விஞ்ஞானம். உதிப்பதாக தோன்றுவதும் மறைவதாக தோன்றுவதும் பூமி சுழல்வதால் நிகழும் மாற்றங்களே தவிர உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. இதை புத்தகம்தான் இந்த விஞ்ஞான அறிவை தெளிவை திசை காட்டி சொல்கிறது. நான் வாசித்த புத்தகங்கள் தான் நான் இந்த அரங்கிற்கு பெருமிதத்தோடு சொல்கிறேன், ஞான செருக்கோடு சொல்கிறேன். நான் வாசித்த புத்தகங்கள் தான் என் வாழ்க்கையில் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் எங்கள் வீடு 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீடு. 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை நான். நான் படித்தது ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில், ஏழை குழந்தைகள் படித்த பள்ளிக்கூடத்தில். ஊரில் எங்கு மழை பெய்தாலும் பெய்த மழை வந்து கொட்டுகிற ஒரு பள்ளிக்கூடம் அது. 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த சின்ன வீட்டில் 13 பேர் வாழ்ந்தோம். அன்றைக்கு வீடு சின்னதாக இருந்தது, மனிதர்களின் மனம் பெரிதாக இருந்தது. இன்றைக்கு வீடு பெரிதாக இருக்கிறது, அது நீங்கள் இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். மனிதர்களின் மனம் சிறியதாகிவிட்டது. 13 பேர் இருந்த அந்த வீட்டில் புரண்டு படுக்க இடம் கிடையாது, படுக்க முடியாது. விருந்தாளிகள் வந்தால் இருக்கிற தலகணையும் போர்வையும் பறி போய்விடும். ஆமா, புடிங்க யாரு கொடுத்துருவாங்க? கெஸ்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன தெரியுமா கொடுப்பாங்க? வாசல்ல போட்டுருவாங்க. அதுவும் ஆம்பளை பையன்னா வெளியில வாசல்ல போட்டுருவாங்க. வாசல்ல போடுறது மட்டும் இல்ல, படுக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? போயிடுச்சு. அதான் பாய் போயிடுச்சு, போர்வை போயிடுச்சு, தலகாணி போயிடுச்சு, வந்த விருந்தாளிக்கு எல்லாம் போயிடுச்சு. என்ன கொடுப்பாங்க? யாரா ஒத்த சொல்லுங்க. சாக்கு. அப்புறம் யார் சொன்னா? அது யார் சொன்ன? அம்மாவின் செயல் சொன்னது யாரு? கைதட்டுங்க. மனுஷன்னா அப்படி பேசணும்யா, அப்படி சொல்லணும். அம்மாவின் சேலை, அதுவும் முதல் நாள் அம்மா உடுத்தி அம்மாவின் வேர்வையின் மனமும் கலந்த சேலை. நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கி இருக்கிறேன். ஆனால் வேர்வையும் அழுக்கும் நிறைந்த அம்மாவின் புடவைக்கு ஒப்பான ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் நான் இதுவரை பார்த்ததில்லை. விருந்தாளி வந்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? அம்மா புடவை கிடைக்கும். மறுநாள் எடுத்து போத்தணும்னா அதை முதல்ல பிடுங்கிறது அப்பா தான். ஆமா, அது ஏன் அந்த வயசுல புரியல, அதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆமா, நேத்து போத்தியாச்சுல்ல, அப்புறம் என்ன இன்னைக்கு அப்படின்னு அவர் தான் அதை முதல்ல பிடிக்கிட்டு போவார். அம்மாவின் சேலையில் என்ன இருந்தது? அன்பு இருந்தது. எந்த நாளும் எந்த சூழலிலும் தன் மகன் உயர்ந்த ஒரு ஆளாவான் என்கிற நம்பிக்கை அதில் இருந்தது.
அந்த சிறிய வீட்டில் வேறு என்ன இருந்தது? அந்த சிறிய வீட்டில் படிப்பதற்கு 20-30 புத்தகங்கள் இருந்தது. அந்த 20-30 புத்தகங்களை படித்து வளர்ந்த குழந்தை நான். இன்றைக்கு என் சொந்த சேமிப்பில் என் இல்லத்தில் 4000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் இருக்கிறது. என் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் என்று நான் அதைத்தான் சொல்வேன். உங்கள் குழந்தைகள் மருத்துவராக வேண்டுமா, பொறியாளராக வேண்டுமா, கலெக்டராக வேண்டுமா, எல்லாம் அப்புறம். முதலில் மனிதனாக வேண்டும். ஊர் உலகத்திற்கு பயன்படுகிறானோ இல்லையோ, உங்கள் அந்திம காலத்தில் உங்களுக்கு பயன்படுகிற மனிதனாகவாவது அவன் இருக்க வேண்டும். அவனுக்கு வாழ்க்கையை, அடிப்படை பண்புகளை, அறங்களை, நன்மைகளை, மேன்மைகளை, புத்தகங்களை வாசிக்க கொடுப்பதன் வழியாகத்தான் நீங்கள் உணர்த்த முடியும். அன்பு என்ன என்பதை நீங்கள் எத்தனை 100 முறை, எத்தனை 1000 முறை செயல்களால் காண்பித்தாலும் அவன் வாசிக்கிற ஒரு புத்தகத்தில் அவன் படிக்கிற ஒரு பகுதி அவன் வாழ்நாள் முழுவதுக்கும் அவனுக்கு திசை காட்டியாக உதவி செய்து கொண்டே இருக்கும். அன்புனா என்ன? துணிவுனா என்ன? வீரம்னா என்ன? கருணைனா என்ன? பணிவுனா என்ன? எல்லாம் புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். ஆபிரகாம் லிங்கனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆமாவா இல்லையா? மௌன விரதமா இன்னைக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, பேசலாம் தானே? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வீங்கல்ல? பேசுகிறவன் தான் பேசணும். உட்கார்ந்து கேட்குறவங்களுக்கு ஒன்றுமில்லைன்னு நினைக்கலாமா? நினைக்கக்கூடாதுல்ல. ஆபிரகாம் லிங்கன் தெரியுமா? தெரியும். அமெரிக்காவின் ஜனாதிபதி. அவங்க அப்பா யாரு? ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. இந்த பணிவை என் வாழ்நாளில் எவரிடத்திலும் பணிந்து வாழும் பண்பை ஒரு திசை காட்டியாக எனக்கு ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அது லிங்கனின் வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனான லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகிறார். ஒரு செருப்பு தைக்கிறவனின் மகன் ஜனாதிபதி ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொண்டது. எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஆமாவா இல்லையா? சிலருக்கு மனத்தடை இருக்கும். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் இந்த நாட்டின் ஜனாதிபதியா? நான் அவனுக்கு தலை வணங்குவதா? பரம்பரை பரம்பரையாக செல்வந்தனாக இருந்த ஒரு பிரபுவுக்கு, ஒரு அமெரிக்கனுக்கு ஒரு செருப்பு தைக்கிறவனின் மகன் ஜனாதிபதி ஆனதில் சம்மதம் இல்லை. அவன் கோபத்தை, அவனுக்கு பிடிக்கவில்லை என்கிற அவனது அருவருப்பை அதானே அது வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தான். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டான். வெள்ளை மாளிகையில் நேரம் ஒதுக்கினார்கள். சந்திக்க வந்தவன் எதையோ பேச போகிறான் என்று நம்பித்தான் லிங்கன் அவனை வரவேற்றார். ஆபிரகாம் லிங்கனின் உருவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதியிலேயே அதிக உயரம், 6 அடி 5 அங்குல உயரம் லிங்கன். அவரது இடுப்பு உடலின் மையப்பகுதியில் இல்லை. அவர் உடல் அமைப்பில் இடுப்பும் இடுப்புக்கான கால் பகுதியும் நீளமாகவும் இடுப்புக்கு மேலான பகுதி குறைவாகவுமான ஒரு உடல் அமைப்பு அவருக்கு இருந்தது. அவரை கேலி செய்வதற்காக ஒரு அமெரிக்க நிருபர் கேட்டார், அப்படி மேலையும் கீழையும் பார்த்துவிட்டு, ஒரு மனிதனுக்கு கால் எவ்வளவு நீளம் இருக்கலாம் லிங்கன்? தோற்றத்தை பார்த்து கேலி செய்கிறவர்கள் உண்டுதானே. அவன் கேட்டான், ஒரு மனிதனுக்கு கால் எவ்வளவு நீளம் இருக்கலாம் லிங்கன்? லிங்கன் சொன்னார், இடுப்பில் இருந்து தரையை தொடும் வரை இருக்க வேண்டும்.
முடிஞ்சதா பதில்? இதுதான் அறிவு, இதுதான் பணிவு. அந்த லிங்கனை பார்க்க அந்த பணக்காரர் போனார். அறிமுகம் முடிந்த உடனேயே அவர் சொன்னார், மிஸ்டர் பிரசிடென்ட், அப்படித்தானே கூப்பிட வேண்டும், மிஸ்டர் பிரசிடென்ட், நான் உங்கள் தந்தையை அறிந்தவன். வந்தான், நான் உங்கள் தந்தையை அறிந்தவன். ஓ, நான் அணிந்திருக்கும் இந்த ஷூ உங்கள் தந்தை செய்து கொடுத்தது அப்படின்னு காலை தூக்கினான். 6 அடி 5 அங்குல உயரமுள்ள லிங்கன், அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பொறுப்பில் இருந்த லிங்கன் வளைந்து குனிந்த அந்த செருப்பை பார்த்து விட்டு சொன்னார், நேர்த்தியாக இருக்கிற போதே எனக்கு தெரியும் அது என் தந்தை தான் செய்திருக்க வேண்டும் என்றார். அவன் அதிர்ந்து போனான், ஏனெனில் அவன் அவமானப்படுத்த வந்தவன். இப்ப அவமானப்பட்டது யார்? அதோடு லிங்கன் நிற்கவில்லை. அவனுக்கு அடுத்து சொன்னார், ஜனாதிபதியாக 5 ஆண்டுகள் தான் இருப்பேன், ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஜனாதிபதியாக இருக்கும் போதும் ஜனாதிபதியாக இல்லாத போதும் உங்கள் ஷூவுக்கு ஏதேனும் பழுது நேர்ந்து விட்டால் நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வரலாம், அதை நான் சரி செய்து கொடுப்பேன். ஏனெனில் என் தந்தை எனக்கு செருப்பு தைக்கவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது எனக்கு எப்படி தெரியும்? புத்தகம் புத்தகம் காட்டுகிற திசை, புத்தகம் காட்டுகிற அறிவு. நண்பர்களே, கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி அறிவு ஆகாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா திருக்குறளை புரட்டுங்க. 4 அதிகாரம், கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை. இதில் என்ன பொருள்? கல்வி வேறு, அறிவு வேறு. வெறும் கல்வியால் பயன் இல்லை. அறிவுதான் அன்பை, பணிவை, துணிவை, ஆற்றலை, வரலாற்றை, இந்த மண்ணில் நடந்த வீரங்களை, தியாகங்களை, ஒருவேளை பழைய சோறுக்காக ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்த மருது சகோதரர்களை பற்றி ஒரு புத்தகம் தானே பேசுகிறது. அந்த புத்தகத்தை படித்துத்தானே பாரதி இங்கே பேசுகிறார். எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு நேர்மை. இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் யார்? யார்? இப்ப பிரதமர் யாருன்னு கேட்கல. இந்த நாட்டின் முதல் பிரதமர் யார்? நேரு, பண்டித நேரு. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்கி 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2 மணி வரை 17 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவின் பிரதமர். இந்த நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களை உண்டாக்கிய பெருமகன். இதோ எரிகிற மின்சாரத்திற்கு காரணமான நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை சோவியத் அரசோடு சேர்ந்து உருவாக்கிய, இந்த நாட்டை கட்டமைத்த சோசியலிச சிற்பி. பக்ரானங்கல் என்ற ஒரு அணையை கட்டினார் நேரு. அதன் திறப்பு விழாவில் நேரு பேசுகிற ஒரு புகைப்படம் என்னிடம் இருக்கிறது. ஒரு மர ஸ்டூலில் அமர்ந்து நேரு பேசிக் கொண்டிருப்பார். மர ஸ்டூலில். நாங்க கூட சௌரியமா உட்கார்ந்திருக்கோம். நாங்கள் சௌரியமாக இருக்கிற இந்த நாற்காலிக்கு பின்னே இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்களின் தியாகமும் வீரமும் இருக்கிறது. ஒரு மர ஸ்டூலில் அமர்ந்து 5000 பேருக்கு பக்ரானங்கல் அணைக்கட்டை நாட்டுக்கு சமர்ப்பிக்கிறார் நேரு. திறந்து வைத்து பேசிவிட்டார் நேரு. மேடையை விட்டு கீழே இறங்குகிறார். அணை வெளியேறும் பகுதியிலே இருந்து பாசனம் பெறும் சில விவசாயிகள்
நேருவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் மேடைக்கு அருகே அழைத்து வருகிறார்கள். ஒரு விவசாயி நன்றி சொல்லிவிட்டு நேருவின் கால்களில் விழுந்து வணங்கினான். பதறி 2 அடி பின்னாலே போய் அவன் கன்னத்தில் அடித்தார் நேரு. பாதுகாப்பு அதிகாரிகள் பயந்து விட்டார்கள் இல்லையா? இவன் என்ன செய்தானோ ஏது செய்தானோ, பிரதமருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது? அடித்த கணத்திலேயே தான் செய்த தவறை உணர்ந்து அவன் கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்டவாறு நேரு சொன்னார், யார் காலிலும் விழுந்து நீ வாழக்கூடாது என்பதற்காகத்தான், யார் காலிலும் விழுந்து நீ வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அணையை நாங்கள் உருவாக்கினோம். நீ என் காலில் விழலாமா? நான் அதனால் கோபப்பட்டேன். நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவன் கைகளை பிடித்து அவன் கைகளில் தன் முகத்தை புதைத்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நேரு. இது நாட்டின் வரலாறு. அது பள்ளிக்கூடத்துக்கு போறதை பற்றி மோகன சுந்தரம் சொன்னார். இந்த அரங்கில் 50 வயது தொடர்ந்த அத்தனை அறிவு தலைமுறையும், இவர் நான் 45-50 வயது கடந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அறிவு தலைமுறையும் காமராஜர் துவங்கிய பள்ளிக்கூடங்களிலே படித்து வந்த குழந்தைகள். அன்றைக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது மூடியிருந்த ஆரம்ப பள்ளிகளின் எண்ணிக்கை 6000. ஏற்கனவே இருந்து செயல்பட்ட ஆனால் குழந்தைகள் படிக்க வேண்டாம் என்று மூடப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை 6000. முதலமைச்சர் ஆனதும் செய்த முதல் வேலை என்ன? 6000 பள்ளிகளையும் திறந்தது மட்டுமில்லை, ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் இன்னொரு பள்ளிக்கூடத்திற்கும் இடையில் 3 கிலோமீட்டர் தூரம் என்று தீர்மானித்தவர் அவர். அதற்கு முன்பு அது 10 கிலோமீட்டர். அவர் அதிகாரிகளை பார்த்து கேட்டார், 10 கிலோமீட்டர் ஒரு பச்சை பிள்ளை எப்படி போகுங்கிறேன், அறிவிற்கா என்ன? 10 இல்ல 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஆணையை பிறப்பித்தது காமராஜர். அன்றைக்கு வகுப்பில் படிப்பதற்கு கட்டணம் இருந்தது, பணம் கொடுக்க வேண்டும். எத்தனை வகையான கட்டணம்? 3 வகையான கட்டணங்கள். அதிகம் பணம் கொடுக்கிற வசதியான உயர்ஜாதி குழந்தைகள் முதல் 4 வரிசையில் 3 வரிசையில் அமர்ந்திருப்பார்கள். சினிமா தியேட்டர் மாதிரி பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. ஆமா, அதைவிட குறைவாக பணம் கொடுக்கிற பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் 2வது பகுதியில் இருப்பார்கள். அதைவிடவும் குறைந்த பணம் கொடுக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குழந்தைகள் வகுப்பறையின் கடைசியில் இருப்பார்கள். அவர்களால் ஆசிரியர் பேசுவதை கேட்க முடியாது, ஆசிரியர் எழுதுவதை பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக மணி அடித்த உடனேயே, வகுப்பறைக்குள் வந்து அமர்ந்த உடனேயே குழந்தைகள் சாதி வாரியாக உட்கார்வார்கள். ஜாதி வாரியாக உட்கார வேண்டும் குழந்தைகள், அல்லது கொடுத்த பணத்திற்கு ஏற்ப உட்கார வேண்டும். அடுத்த ஆணை பிறப்பித்தார், கல்விக்கு கட்டணம் இல்லை. வகுப்பில் எல்லா குழந்தைகளையும் சமமாக உட்கார வைக்க வேண்டும். ஆணையிட்டு விட்டார். கட்டணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை படிக்க அனுப்பினார்கள். ஆனால் அரசின் புள்ளிவிவர கணக்குப்படி கட்டணம் இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு 70-80 குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரும் என்று எதிர்பார்த்தால் வந்தது 40-50 குழந்தைகள் தான். எதிர்பார்த்த எண்ணிக்கையில் குழந்தைகளின் வரவு பதிவாகவில்லை. ஏனென்று யாருக்கும் விளங்கவில்லை, அவருக்குமே தெரியவில்லை. குழம்பிக் கொண்டே இருந்தார்கள். அது என்னன்னு பாருங்கய்யா, அது என்னன்னு பாருங்கய்யா.
பணம் வேணாம்னு சொன்னதுக்கு பிறகு இன்னும் ஏன் எல்லா பிள்ளையும் வராமல் இருக்கு? அது என்னன்னு பாருங்கய்யா. பார்க்குறோம்யா. பார்க்கல, அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஒரு நாள் முதலமைச்சர் என்கிற முறையில் அரசு முறை பயணமாக காரில் போகிறார். போகிற வழியில் ஒரு விவசாய விளை நிலத்தில், விவசாயம் நடைபெறாத ஒரு நிலத்தில் ஒரு ஏழை விவசாயி தன் 2 மகன்களோடு ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். 2 படிக்கிற வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை. முதலமைச்சர் காரை நிறுத்துகிறார். இறங்கி அவனை கூப்பிடுறார். இங்க வாண்ண அப்படின்னாரு. அவன் வந்து, ஐயா யாரோ காரில் வந்திருக்காங்க. அவனுக்கு முதலமைச்சர் தெரியாது. ஆமா ஐயா அப்படின்னு. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனா பணம் கட்ட வேணாம்னு உனக்கு தெரியுமாண்ணே அப்படின்னு. தெரியும் ஐயா. அப்புறம் ஏன் பிள்ளை 2ஐயும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம உங்கள வச்சு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபமா கேட்டார். அவன் பணிவா சொன்னான், அனுப்பணும்னு ஆசைதாயா படுறேன், ஆனா பிள்ளைங்க ஏன் கூட இருந்தா எங்க வீட்டுக்காரரை கொடுக்குற சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு மத்தியானம் கொடுத்துருவேன், பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளை சாப்பாட்டுக்கு என்னையா செய்யும்னு கேட்டான். உங்களுக்கு தெரியுமா, தன் பயணத்தை ரத்து செய்து விட்டு அவர் சென்னை திரும்பி விட்டார். வந்தவுடனே கல்வித்துறையின் உயர் அதிகாரி, அவர் பெயர் நேத்து சுந்தரவடிவேலு, அவர் பெரியாரின் சீடர், அவரது வாழ்க்கை அனுபவங்கள் புத்தகமாக இருக்கிறது. அந்த சுந்தர வடிவேலை பெருந்தலைவர் காமராஜர் வடிவேலு என்று அழைப்பார். யோ வடிவேலு இங்க வாயா, ஏன் பிள்ளைங்க வரலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேயா, பசியில தாயா பிள்ளைங்க வரல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிள்ளைங்க வரல. யோ வடிவேலு, பள்ளிக்கூடத்துக்கு வந்து பசியில சாப்பிடாம ஒரு பிள்ளை போச்சுன்னா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாதியா, சாப்பாடு போடுறதுக்கு வழி பண்ணணும்யா. நிதியமைச்சர் கூப்பிடியா. நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம். நிதியமைச்சர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடா, 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அன்றைக்கு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அரசிடம் நிதி இல்லை. நிதியமைச்சர் மறுத்தார். அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா சோறு போட்டுருவீங்களா? போட்டுருவேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்க மற்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 150 பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை தமிழகம் முழுவதிலும் நடத்தி, எல்லா இடத்திலும் நடந்த கூட்டங்களுக்கு அந்த பகுதியிலே இருக்கிற செல்வந்தர்களையும் தனவந்தர்களையும் பெரியவர்களையும் வரவழைத்து, இப்படி அவர்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் தன் நீண்ட கதர் சட்டையை உயர்த்தி, குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பணம் வேணும்னு நிதி திரட்டுறோம், அதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் என்று மடிப்பிச்சை கேட்டு காமராஜர் திரட்டிய தொகை 1 கோடியே 50 லட்சம். பிச்சை புகினும் நன்றே. அவன் பிச்சை எடுத்து படிக்க வச்சான். அவருக்கு திருமணம் இல்லை, அவருக்கு குழந்தைகள் இல்லை. எங்காவது திருமணம் இல்லாத குழந்தைகள் இல்லாத ஒரு தலைவரின் பக்கத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போகும் 2 குழந்தைகள் நிற்கிற சிலையை உலகத்தில் நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? இந்த கல்வி வரலாறு ஒரு தலைமுறைக்கு தெரிய வேண்டுமா வேண்டாமா? இதுதானே கருணை, இதுதானே அன்பு, இதுதானே எல்லோரும் படிக்க வேண்டும் என்கிற உந்துதல். நம்முடைய நீண்ட வரலாற்றை, நம் கடந்த காலத்தை, இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதை தெரியாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. அது பிழையானது. அவ்வளவு இறந்த காலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது புத்தகம். நம் இறந்த காலம் முழுவதும் அதிலே இருக்கிறது. இந்த உலகத்தில் பேசப்படும் மொழிகள் 19,000 மொழிகள். 19,000 மொழிகள் பேசப்படுகிறது. ஆனால் 200 மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது.
நீலகிரியில் படுகர்கள் படுக மொழி பேசுவார்கள். எழுத்து உண்டா? கிடையாது. குறவரின மக்கள் ஒரு மொழி பேசுவார்கள். அதற்கு எழுத்து உண்டா? கிடையாது. அதுபோல எழுத்து இல்லாத மொழிகள் தான் பல்லாயிரக்கணக்கான மொழிகள். எழுத்து இருக்கிற மொழிகளே 200 மொழிகள் தான். ஒட்டுமொத்த உலகத்திலும் இந்த 200 மொழிகளிலும் 100க்கு மேற்பட்ட மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது. பிறமொழியின் எழுத்தை தங்கள் எழுத்தாக ஆக்கி கொண்டவர்கள். சொந்தமாக எழுத்திருக்கிற மொழிகள் 100க்கும் குறைவான மொழிகள். சொந்தமான எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் இருக்கிற 100க்கு குறைவான மொழிகளில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள் தான். 19,000 எங்க இருக்கு? 6 எங்க இருக்கு? அந்த 6 மொழிகள் எது? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். எது 6வது மொழி? 3 பேர் சொல்லுங்க. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். எது 6வது மொழி? உயிரோடு இருக்குங்க, உயிர்ப்போடு பேசுங்க. புத்தன் சொல்றான், நான் என்ன கேள்வி பதிலாக கேட்டேன்? கோடிட்ட இடத்தை நிரப்புக தானே. புத்தன் சொல்றான், உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாகவே இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும்னு புத்தன் சொல்லுவான். அப்ப 2000 ஆண்டுகளை கடந்தும் உலகில் பேசப்படுகிற இல்லை இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்ட மொழிகள் 6: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். இது 6வது மொழி தமிழ். உறக்க தாய்மொழியின் பெயரை சொல்லி உறக்க தாய்மொழியை கற்று நீங்கள் எழுத படிக்க தெரியாவிட்டால் தமிழை நம்மால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவனாலும் தமிழை அழிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருமையில் தான் பேசுகிறேன், மரியாதை குறைவான சொல்லைத்தான் பயன்படுத்துகிறேன், எனக்கு தெரியும். ஆனாலும் அறிந்தே சொல்கிறேன், எவனாலும் தமிழை அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஆமா, உலகின் 6வது மொழி எதுன்னு கேட்டா எத்தனை பேர்? இப்பவும் பாருங்க, ஒரு தடவை தமிழ்னு சொல்லிட்டா என்ன? 6வது மொழி எது? தமிழ். இப்பதான். ஆமா, இது மொழி வெறி அல்ல. இன்னும் சொல்கிறேன், இது மொழி வெறி அல்ல, மொழி பற்று. பிறமொழி பகைமை தமிழர்களுக்கு ஒருபோதும் கிடையாது. எல்லா மொழிகளையும் கற்று தேர்ந்தவர்கள் தமிழர்கள். பிற மொழியை கற்பார்கள், தங்கள் மொழியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வேறொரு மொழியை திணித்தால் தமிழர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ புரியுது? ஆமா, இந்த 6 மொழிகளிலும் இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்ட உலகின் 6 மொழிகளிலும் 4 மொழிகளை யாரும் பேசுவதில்லை. யாரும் பேசுவதில்லை என்ன? மனிதர்களால் பேசப்படுவதில்லை. மனிதர்களால் பேசப்படாத, ஆனால் புத்தகம் இருக்கிற, இலக்கணம் இருக்கிற, இலக்கியம் இருக்கிற 4 மொழிகள் எது? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம். கிரேக்கம் எவராலும் பேசப்படுவதில்லை, லத்தீன் ஒருவரும் பேசுவதில்லை, ஈப்ருவை பேச ஆளே கிடையாது. சமஸ்கிருதம் கோவிலில் சாமியை பார்த்து பேசுகிறார் இல்லையா? அது சமஸ்கிருதமா இல்லையா என்று சாமிக்கும் தான் தெரியும். நமக்கு தெரியுமா? மனிதர்கள் பேசிக்கொள்கிறார்களா? இல்லை. மனிதர்கள் பேசாமல் புத்தகங்களுக்குள்ளேயே சிறைப்பட்டு மடிந்து போன, இறந்து போன மொழிகள் 4 என்றால்
இன்னும் மனிதர்கள் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசுகிற மொழி 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2000 ஆண்டு என்பது கூட 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் தான். எந்த கடலிலும் கலக்காத தமிழ்நாட்டில் பிறக்கும் எல்லா நதியும் கடலில் போய் கலக்கும். உலகின் எல்லா நதிகளிலும் எப்படியேனும் ஓடி கடலுக்குத்தான் போய்விடுகிறது. ஆனால் பெருகி ஓடினாலும் கடலோடு போய் கலக்காத, கடல் என்கிற அரசனோடு சமுத்திர ராஜனோடு சேராத கன்னி நதி உலகத்தில் ஒன்று என்றால் அது வைகை. வைகை கன்னி நதி. அது கடலோடு போய் சேருவது இல்லை. கடலோடு போய் சேராத கன்னி நதி வைகையின் கரையில் ஆய்வு நடந்த இடம் எது? கீழடி. கீழடியில் ஆய்வு நடந்ததற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? அங்கிருந்து எடுக்கப்பட்ட சுட்ட மண்பானைகளில் தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுட்ட மண்பானைகளின் வயது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட வயது 3500. எனில் உலகில் 2000 ஆண்டுகளை கடந்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு எல்லோராலும் பேசப்படும் உலகின் ஒரே மொழி அது. அது படிக்க வேணாமா? அதை பழக இல்லாம பேச வேணாமா? அப்ப புஸ்தகம் வாங்கணும்ல. தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு பண்ணு. தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு. ரூவுக்கு பக்கத்தில் பேனாவை நிப்பாட்டிட்டு கேட்குறான், மாப்பிள்ள என்ன ரூ போட அப்படின்னு. மாப்பிள்ள சொல்றான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, அதுவே சின்ன தகராறா இருந்தா சின்ன ரூ போடு. பள்ளி எழுதணும், இந்த நாக்கு அன்னத்தில் ஒட்டணும் இல்லை. பள்ளி. ஒரு பாப்பா கேட்குது, என்ன லா போட? பக்கத்தில் பாப்பா சொல்லுது, குண்டு லா போடு. என்னங்கடா டே, அது குண்டு லா இல்லை, அது பெரிய ரா சின்ன ரா கிடையாது. அதுக்கு என்ன பெயரு? வல்லினம், மெல்லினம், இடையினம். பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். தாய்மொழியை பிழையின்றி பேசாமல் இருப்பதும், தாய்மொழியை பிழையின்றி எழுதாமல் இருப்பதும், தாய்மொழியை பிழையின்றி படிக்காமல் இருப்பதும் மன்னிக்க முடியாத குற்றம். அது தாயை அவமதிப்பதற்கு ஒப்பானது. ஒரு கணம் யோசித்து பாருங்கள், மொழி இல்லாவிட்டால் உங்களுக்கு உயிர் கிடையாது. நீங்கள் என்ன பேசுவீர்கள்? மொழி இல்லாவிட்டால் எதை பேசுவீர்கள்? இவங்க சொல்றாங்க புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போடுவாங்க, ராசி ஆகிடுவாங்க. எதில் போடுவீங்க சண்டை? எதில் ராசி ஆவீங்க? சண்டை போட்டாலும் மொழிதான், சமரசமானாலும் மொழிதான். இப்போ மொழிங்கிறது என்ன? உயிர், உணர்வு. இந்த 2 குட்டி தெரியுது, நாய்க்குட்டி. அதுக்கு நாயின்னு யார் பேர் வச்சா? யார் பேர் வச்சா? நம்ம தான் வச்சோம். பூனைக்கு யார் பூனைன்னு பேர் வச்சா? யார் வச்சா? நம்ம தான் வச்சோம். என்ன ஒரே ஒரு விஷயம், நாய்க்கு நாயினும் பூனைக்கு பூனைன்னு நம்ம பேர் வச்சது அதுகளுக்கு தெரியாது. ஏன்னா அதுகளுக்கு மொழி கிடையாது. நம்மகிட்ட இருக்கு, நம்ம பேர் வைக்கிறோம். அதுக்கு மொழி இருந்திருந்தா அது நமக்கு பேர் வைக்கும்னு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க, ரொம்ப கேவலமான பேராத்தான் அது இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா தாய்மொழியில் அவ்வளவு பின்தங்கி இருக்கோம். நமக்கு தாய்மொழியில் ஈடுபாடும் நமக்கு தாய்மொழியில் அர்ப்பணிப்பும் இல்லாத காரணத்தினாலே தான் இவர்களுக்கு பிறமொழியை திணித்து விட முடியுமோ என்ற எண்ணம் ஒருவருக்கு வருகிறது. இடம் காலியா இருந்தா தானே படுப்பான் இல்லையா? இட்டு நிரப்புங்கள். உங்கள் மொழியால், உங்கள் இலக்கியத்தால், நீங்கள் படிக்கிற வரலாற்றால், உங்கள் புத்தகங்களால் 50 புத்தகம் குறைஞ்சது வீட்டில் இருக்கணும். புத்தகங்கள் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது.
நான் தயக்கம் இல்லாமல் சொல்லுவேன், புத்தகங்கள் இல்லாமல் இருக்கிற வீட்டில் வாழுகிறவர்கள் பிணங்களுக்கு ஒப்பானவர்கள். அப்படி சொன்னாலாவது ரோசம் வந்து புத்தகம் வாங்குறான்னு பார்க்கத்தான் சொல்றது. ஆமா, வரணும். குழந்தை மருத்துவராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், எல்லாம் முக்கியம். அதுக்கு அவன் படிக்கணும். அவன் படிக்கணும் என்ன செய்யணும்? நீங்க டிவியை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, நீங்க மொபைலை நோண்டிக்கிட்டு படிடா, படிடா படிடா எப்படி சொன்னாலும் படிக்க மாட்டான். உள்ளுக்குள்ள என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அது நமக்கு வயசான பிறகு அவன் சொல்லுவான், இப்ப சொல்ல மாட்டான். அவன் படிக்கணும் நீங்க ஆசைப்பட்டா நீங்க படிக்கணும். இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்லி தர்றேன். நீங்க படிக்க கூட வேணாம் சாமி, படிக்கிற மாதிரி நடிச்சா கூட போதும். ஆமா, அவன் படிச்சிருவான். எல்லாம் பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போய் பிள்ளைய விடும்போது பள்ளிக்கூடத்தில் உங்களை சொல்லுவாங்களே, நாங்கள் எப்படி வீட்டில் பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்துலையும் பார்த்துக்கணும். பள்ளிக்கூடத்தில் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிற உரிமை நமக்கு உண்டு என்றால் வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டாமா? இருக்கணுமா இல்லையா? 5 வீட்டுக்குள்ள போனா 5 பேர் இருக்கான், 5 பேர் 5 மொபைல் வச்சிருக்கான், 5 பேரும் தலையை குடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். நான் ஏன் உனக்கு பிறந்தேன், நீ ஏன் எனக்கு பிறந்த, நம்ம ஏன் ஒன்னா ஒரு வீட்டில் இருக்கிறோம்னு தெரியாம எல்லாம் தலையை குனிஞ்சிட்டு அவமானம். உண்மையிலே அதுக்கு எது கண்டுபிடிச்சான்? ஒருத்தன் இன்னொருத்தன் கூட பேசுறதுக்காக கண்டுபிடிச்ச கருவி அது. அது வந்ததுக்கு பிறகு எவனும் எவன் கூடயும் பேச மாட்டேங்கிறான் இல்லையா? சில பேர் பேசுறான், ஊருக்கே கேட்குது. பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் லட்சுமி, பொண்டாட்டி பேர் லட்சுமி, சுரேஷ் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானா, மகன் பேர் என்ன சுரேஷ். அரை மணி நேரத்தில் நீங்கள் வாழ்க்கை வரலாறே எழுதிடலாம். ஒரு அரை பக்கம்தான். வாழ்ந்ததே அவ்வளவுதானே, அவ்வளோதானே வாழ்ந்திருக்கான். ஒன்று ஊருக்கே கேட்க பேசுகிறான், இன்னொரு செட் இருக்கு. அவங்க பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறமா பார்த்தா சீ போடா அப்படிங்கிற பார்த்தா அடா டா டா இம்பிட்டு நேரம் பேசியிருக்காங்கிற விஷயமே. அது எதுக்கு? தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி, உரையாடலுக்கான கருவி அல்ல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன். உலக சந்தையில் அதிகம் அலைபேசி விற்பவர்கள் ஜப்பானியர்கள். பொது இடத்தில் ஒரு ஜப்பானியரும் அலைபேசியில் பேச மாட்டார், பேசவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? புத்தகம் படிப்பார்கள். 45 வீழ்ந்த ஜப்பான் 2023 வளர்ந்தது என்றால் மோகன சுந்தரம் சொன்னாரு, வெறும் ஊக்கம் மட்டும் இல்லை, மாபெரும் கல்வி, வாசிப்பு. இன்னொரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? வாசித்து படிக்கிற போது, புத்தகம் வாங்குகிற போது புத்தகங்கள் 2 இருக்கும். ஒரே புத்தகமே 2 இருக்கும். நான் கேட்டேன், எங்க ஊர்ல ஒன்னே வாங்க மாட்டேங்கிறான், நீ 2 வாங்குற? இல்ல, புக்கு வரும்போதே 2. அது என்ன 2? ஒன்று வீட்டில் லைப்ரரியில் வச்சுக்க, இன்னொன்று டிராவலில் படிக்க, காம்பேக்ட் எடிஷன். அதை படித்து முடிச்சுட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி போகும்போது தான் படித்து முடிச்சுட்டோம்னு அதை தூர போடாமல் வீட்டில் கொண்டு போய் வைக்காமல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஷெல்ஃபில் வரிசையில் நின்று வச்சுட்டு போவான். வசதி இல்லாதவன் படிக்கட்டும். அப்படித்தான் ஒரு சமூகம் வளரும். இன்னும் தெரியுமா உங்களுக்கு? 45க்கு பிறகு 2023 வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் 80 ஆண்டுகளில் ஜப்பானியர்கள் அமெரிக்க தயாரிப்புகளை வாங்க மாட்டார்கள். வாங்க மாட்டான். ஏன்? என்றைக்கு ஹிரோஷிமாவில் அவர்கள் அணுகுண்டை போட்டு
தங்கள் சொந்த மக்கள் கூண்டோடு சாவதற்கும் தலைமுறை தலைமுறையாக புற்றுநோயில் வாழுவதற்கும் காரணமாக இருந்ததோ அந்த அமெரிக்காவோடு அரசியல் உறவு உண்டு, தொழில் உறவு கூட உண்டு, ஆனால் வர்த்தக உறவு இல்லை. அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை ஜப்பானியர்கள் சந்தையில் வாங்கவே மாட்டார்கள். நீங்கள் போய் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆங்கிலத்தில் பேசி பாருங்கள், திரும்ப ஜப்பானிய மொழியில் தான் பதில் சொல்லுவார்கள். அவன் தாய்மொழியில தான் பேசுவான். நம்ம ஆளுதான் மிக்ஸ் பண்றான். ஆமா, ரொம்ப கொடுமையா மிஸ் பண்றாங்க. இப்ப மெசேஜ் போடுறான், சாப்பிட போறேன்னு. ஒன்னு தமிழ்ல எழுது சாப்பிட போறேன், இல்லை இங்கிலீஷில் எழுது கோயிங் டு டின்னர், கோயிங் டு லஞ்ச், கோயிங் டு ஈட், கோயிங் ஃபார் கானா, ஏதோ ஒன்று போடு இங்கிலீஷில். இங்கிலீஷும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் ஒன்று போடுறான். தமிழை இங்கிலீஷில் போடுறான். எப்படி? SAPPE ITTA PORAEN போயிரு, அப்படியே போயிரு. அது என்னடா மொழி? உன் மொழிக்கு எழுத்திருக்குல்ல, தமிழ் எழுதுறான்ல. 3500 ஆண்டு காண்ட பழமையும் இலக்கியமும் திறனும் தகுதியும் செல்வமும் கொண்ட ஒரு மொழியை சாப்பிட போறேங்கிறது SAPP அடிக்கிறான். இந்த பீக்கு பக்கத்தில் ஜி வருது, அவன் படிக்கிறவன் சாக போறேன்னு படிக்கிறான். அப்படி போயிட்டானா கூட தேவையில்லைன்னு எனக்கு தோணுது இப்போ. ஆமா, மொழியில் ஒரு காதல் இருக்கணும், மொழி மேல பிரியம் இருக்கணும், மொழி சார்ந்த இலக்கியங்களை படிக்கணும், வாழ்க்கையை படிக்கணும். எவ்வளவு செய்திகள் உங்களுக்கு. நான் இன்றைக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் அது திசை காட்டியா ஒரு செய்தி சொல்றேன். ஒரே ஒரு செய்தி. வஉசி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். கப்பலோட்டிய தமிழன் தெரியும். எத்தனை ஆண்டு சிறைவாசம் யாருக்காவது தெரியுமா? அங்கதான் சிக்கல் வருது. 40 ஆண்டு கால சிறை தண்டனை. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மகாத்மா காந்திக்கு கூட தரப்படாத தண்டனை. 20 என 40 ஆண்டு சிறை தண்டனை. ஒன்றன் பின் ஒன்றாக 40 ஆண்டுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று திருநெல்வேலி நீதிமன்றம் தீர்ப்பு வாசிக்கிறது. தீர்ப்பு வாசிக்கிற நீதிமன்றத்திற்குள் வஉசியின் மனைவி இருக்கிறார், வஉசியின் குழந்தைகள் இருக்கிறார்கள், வஉசியின் கணக்கு பிள்ளை இருக்கிறார், வஉசியின் உடன் பிறந்த தம்பி இருக்கிறார். தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட 40 ஆண்டுகள் சிறிது கூட கலங்காமல் இந்த நாளின் நிறைவாக விலை மதிப்பற்ற ஒப்பற்ற இந்த தியாகத்தை நீங்கள் மனதில் கொண்டு போங்க. அது உங்களுக்கு திசை காட்டியாக இருக்கும். 40 ஆண்டுகள் நீதிமன்றத்தில் கூடியிருந்த எல்லோரும் திகைத்து அழுகிறார்கள். 40 ஆண்டு என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவரது மனைவி மயக்கமுற்று நீதிமன்றத்துக்குள்ளேயே விழுகிறார். எல்லோரும் அழுகிறார்கள். மனைவி மயக்கமுறுகிறார். வஉசி அதை பார்க்கிறார். ஆனால் நண்பர்களே, சித்தம் கலங்காமல், சிந்தை மாறாமல், ஒரு சொல் கூட பிறழாமல் 40 ஆண்டு கால சிறை தண்டனையும் கேட்ட பிறகு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழங்கி, குரல் நடுங்கணும்ல, கால் நடுங்கணும், நடுங்கல, வீரமா முழக்கம் போட்டு வேன்ல போய் ஏறிட்டார். வேன்ல இருந்து வெளியே பார்க்கிறாரு, தம்பி ஓடி வர்றான். அவரை விட 4 ஆண்டுகள் வயதில் இளையவர். நான் வஉசியின் மகனோடு பேசியிருக்கிறேன். ஒரு பேர் வாலேஸ்வரன். அந்த பெயர் காரணம் தனி வரலாறு, நான் அதற்குள் போகவில்லை. உங்க சித்தப்பாவை பற்றி அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார்.
உள்ளே இருந்து வ.உ.சி. பார்க்கிறார், பின்னால் ஓடி வருகிறார் தம்பி. என்ன சொல்லி அழுது ஓடி வந்தார் தெரியுமா? அந்த ராமனுக்கே 14 வருஷம் தானே, உனக்கு 40 வருஷமா? அந்த ராமனுக்கு 14 வருஷம் தானே அண்ணா, உனக்கு 40 வருஷமா என்று கதறி கதறி அழுதபடி அந்த வேனுக்கு பின்னாலேயே ஓடி வந்தார். தலையில் அடித்துக்கொண்டு தரையில் புரண்டு அழுத மீனாட்சி சுந்தரத்தை நண்பர்களும் உறவினர்களும் வீட்டுக்கு தூக்கி கொண்டு போனார்கள். சிறையில் வ.உ.சி. என்ன பாடுபட்டார் என்று உங்களுக்கு தெரியும். ஆமா, கல் உடைத்தார், செக்கிழுத்தார், சுண்ணாம்பு பாலை கையில் கரைக்க சொன்னார்கள். அவரோடு சிறை வாய்ப்பட்ட சுப்பிரமணிய சிவாவுக்கு தொழுநோயாளிகளின் சிறுநீரை குடிக்க கொடுத்தார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கம் நண்பர்கள் 40 ஆண்டு கால சிறை தண்டனை எதிர்த்து அப்பீல் செய்கிறார்கள். அப்பீலில் திருநெல்வேலி நீதிமன்றம் விதித்த தண்டனையை மദ്രാஸ் பிரசிடென்சி என்று சொல்கிற சென்னை நீதிமன்றம் உறுதி செய்கிறது. The conviction is confirmed. மேலும் அப்பீல் செய்கிறார்கள். அப்போது அப்பீல் செய்ய வேண்டுமானால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் இல்லை, அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலம். அது உச்ச நீதிமன்றம் என்றதற்கு பெயர் இல்லை, அதற்கு பெயர் பிரிவி கவுன்சில். அது எங்கே இருந்தது? லண்டனில். அங்கு போவதற்கும் வழக்கு நடத்துவதற்கும் பெரும் செலவாகும். பெரும் நிதி திரட்டி பெரும் பணம் எடுத்து பிரிவி கவுன்சிலில் வழக்கு தொடுத்தார்கள். பிரிவி கவுன்சிலில் அந்த நீதிபதி 40 ஆண்டு கால சிறை தண்டனையை 6 ஆண்டுகளாக குறைத்தார். 6 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு விடுதலையாகி வ.உ.சி. வந்தபோது சிறைச்சாலையின் வாசலில் வரவேற்பதற்கு அவரது கணக்கு பிள்ளையை தவிர யாரும் இல்லை. ஏனெனில் குடும்பம் இருந்தது ஓட்டப்பிடாரத்தில். அவர் விடுதலையானது கோவை மத்திய சிறையில். வெளியே வந்து பார்த்தார், ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை என்கிற துயரமோ கவலையோ வ.உ.சி.க்கு இல்லை. கணக்கு பிள்ளை கவலைப்பட்டார். ஐயா, ஜனங்க பார்த்தீங்களா ஐயா, ஜனங்க பார்த்தீங்களா ஐயா, உங்களை மறந்துட்டாங்க என்று சொன்னபோது, இல்லை, வ.உ.சி.யை யாரும் மறக்க மாட்டார்கள் என்று ஒரு குரல் கேட்கிறது. 10 அடி தள்ளி பார்த்தால் முகத்தையும் உடம்பையும் மறைத்துக் கொண்டு ஒரு குரல் வருகிறது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி தன்னையும் வரவேற்க யாரோ ஒருவர் வந்திருக்கிறாரே என்று தயங்கி வ.உ.சி. போகிறார். பிள்ளைவாள், தமிழகம் உங்களை மறக்காது என்று அவர் திரும்ப சொல்கிறார். யார் என்று வ.உ.சி.யால் அடையாளம் காண முடியவில்லை. ஏனெனில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோடு திருநெல்வேலி நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட அதே சுப்பிரமணிய சிவா குஷ்டம் வந்து விரல்கள் மடங்கி மூக்கு உடைந்து உருத்தெரியாமல் மாறியிருந்தார். அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் உருக்குலைந்திருந்த சிவாவை வ.உ.சி. பார்த்து விட்டு கேட்டார், இது நான் எங்கோ கேட்ட குரலாக இருக்கிறது. அப்ப அவர் சொன்னார், உங்களுக்குமா என்னை தெரியவில்லை? எனக்கு கேட்ட குரலாக இருக்கிறது, தெரியவில்லையே என்று வ.உ.சி. தடுமாறுகிறார். அப்ப சிவம் சொல்லுகிறார், உங்கள் சிவம் என் சிவமா என்று வ.உ.சி. அவரை கட்டி பிடிக்கிறார். என்னை கட்டி பிடிக்காதீர்கள் என்று விலகி ஓடுகிறார். யார்? யார்? சிவம். ஏனெனில் தொழுநோய் தொற்று நோய் என்று நம்பிய காலம் அது. இன்றைக்கு விஞ்ஞானம் தொழுநோய் தொற்று இல்லை என்று நிரூபித்து விட்டது. அன்றைக்கு அப்படி இல்லை. தொழுநோய் தொற்று நோய்.
உணவு விடுதிகளில் கூட தொழுநோயாளிகளை உள்ளே அனுப்ப மாட்டார்கள். பேருந்துகளில் பயணம் செய்ய அனுமதி கிடையாது. என்னை தொடாதீர்கள், தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ளும் தொழுநோய் என்று சிவம் தடுக்கிறார். இப்போது வ.உ.சி. சொல்கிறார், உம்மை பிடித்த தொழுநோய் என்னையும் பிடிக்கட்டும் என்று நண்பனை கட்டி பிடிக்கிறார். பிடித்துவிட்டு கேட்கிறார், இது என்ன கோலம் என்று கேட்டபோது சிவம் சொன்ன வார்த்தை, அது வெள்ளைக்காரன் கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், வெள்ளைக்காரன் கொடுத்த சீதனம். உரையாடல் முடிந்து பேசினால் வ.உ.சி. ரயில் ஏறி தூத்துக்குடிக்கு போகிறார். சிவம் ரயில் ஏற முடியாது. தொழில்நோயாளிகளுக்கு ரயிலில் போவதற்கு அனுமதி கிடையாது. கால் நடந்துதான் போக வேண்டும். நான் எப்படியேனும் நடந்து ஒரு 10-15 நாட்களில் தூத்துக்குடிக்கு வந்து விடுவேன், நீங்கள் போங்கள் பிள்ளைவாள் என்று ரயில் ஏற்றி விடுகிறார். தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தில் நண்பர்கள், சில சுதேசிகள் வரவேற்கிறார்கள். வீட்டிற்கு போகிறார். வீட்டுக்கு போன பிறகுதான் அவருக்கு கிடைத்த செய்தி உறுதியாகிறது. அந்த ராமனுக்கே 14 வருஷமானே, உனக்கு 40 வருஷமா என்று கேட்டு கதறி அழுதபடி அந்த போலீஸ் வண்டியின் பின்னே ஓடி வந்து தரையில் விழுந்து கதறி அழுத தம்பிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவருக்கு சிறையில் இருக்கிற போது சொல்கிறார்கள். வீடு வந்து பார்த்தால் அண்ணன் சிறைக்கு போன காட்சியை பார்த்த கணத்தில் புத்தி பேதரித்து விடுகிறது. வீட்டுக்கு வந்து சிதம்பரம் மீனாட்சி சுந்தரத்தை கையை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டு, மீனாட்சி, அண்ணன் வந்துட்டேன், அண்ணன் வந்துட்டேன் என்று சொல்கிறார். ஏனெனில் தன் குரல் கேட்டு தன் முகம் பார்த்து தம்பி குணமடைவான் என்று நம்பி சொன்னார். ஆனால் மீனாட்சி சுந்தரம் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்கண்ணன் சிறைக்கு போய்விட்டார், எங்கண்ணன் சிறையிலே தான் இருக்கிறார். 40 ஆண்டுகள். அன்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, வ.உ.சி. காலமான பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீனாட்சி சுந்தரம் காலமானார். காலமாகிற வரையில் திரும்ப அவருக்கு நினைவு திரும்பவே இல்லை. இந்த வரலாறை ஒரு புத்தகம் தான் சொல்கிறது. இந்த தியாகத்தை நீங்கள் எதை வைத்துக் கொண்டு மதிப்பிடுவீர்கள்? இந்த புத்தகங்களை தேடி படிக்காமல் இந்த சுதந்திரத்தின் உரிமையை, இதன் மதிப்பை நாம் எப்படி உணர்வோம்? கல்வியின் சிறப்பை, தியாகத்தின் சிறப்பை, பண்பின் சிறப்பை, துணிவின் சிறப்பை, வீரத்தின் சிறப்பை, யாதொன்றும் எல்லா பண்புகளின் சிறப்பையும் மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரே வாசல் புத்தகம். அவைகளை போன்ற சிறந்த திசை காட்டி உலகத்தில் இல்லை. நான் நிறைவாக சொல்கிறேன், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. முதலில் மறுத்த திருச்சபையும் அதை ஒப்புக்கொண்டு விட்டது. டார்வின் சொன்னபோது திருச்சபை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு திருச்சபையும் ஏற்றுக்கொண்டு விட்டது. குரங்கிலே இருந்துதான் மனிதன் வந்தான். இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒப்புக்கொண்ட விஞ்ஞான உண்மை அது. குரங்கையும் மனிதனையும் எது பிரித்தது? உழைப்பு பிரித்தது. குரங்குக்கு இருந்தது முன்னங்கால், மனிதனுக்கு வந்தது முன்னங்கைகள். உறுப்புகள் உருமாறி, உறுப்புகள் பயன் மாறி, குரங்கிலே இருந்து வந்த மனிதன் தான் மொழியை கண்டுபிடித்தான். நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், மொழி ஒரு சாதிக்காரனின் கண்டுபிடிப்பு இல்லை, மொழி ஒரு மதத்தின் கண்டுபிடிப்பு இல்லை, ஒரு மொழி ஒரு இனத்தின் கண்டுபிடிப்பு இல்லை, மொழி ஒரு மாவட்டத்தின் கண்டுபிடிப்பு இல்லை. மொழி நம் முன்னோர்கள் உருவாக்கிய பொது சொத்து. பொது சொத்து. அந்த பொது சொத்தான மொழியை காப்பது நமது கடமை. அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதை புத்தகங்கள் தான் தரும். புத்தகங்கள் இன்றி, வாசிப்பின்றி வேறு வழியில் நீங்கள் இந்த உலகத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. இருந்த இடத்திலே இருந்து உலகின் எல்லா இடங்களுக்கும் உங்களை அழைத்து போகும் வல்லமை பெற்றவை புத்தகங்கள் தான். இருந்த இடத்திலேயே இருந்து 5000 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
காலத்தை பின்னோக்கி உங்களை அழைத்து போகும் ஆற்றல் கொண்டவையும் புத்தகங்கள் தான். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னதும் புத்தகங்கள் தான். எனவே புத்தகம் என்பது, மொழி என்பது நமது இறந்த காலம், நமது நிகழ்காலம், நமது எதிர்காலம். அதுவே நமக்கான திசையும் திசை காட்டியும். நன்றி.